இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 5.5ல் 7th சம். கொஷின் பாருங்கள். 1.2 மீட்டர் நீளமுள்ள தடி அதன் முனைகள் எப்போதும் ஆய அச்சுக்களை தொட்டு செல்லுமாறு நகருகின்றது. தடியின் எக்ஸ் அச்சு முனையிலிருந்து 0.3 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி Pயின் நியமப்பாதை ஒரு நீள்வட்டம் என நிறுவுக. மேலும் அதன் மைய தொலைதகவும் காண்க. இப்போ நமக்கு ஒரு தடி வந்து நிற்க வச்சுருக்காங்க. தடி நம்ம நிற்க வைக்கும்போது நமக்கு 90 டிகிரியில் வரும். சரிங்களா? அப்போது 1 நீளம் மீட்டர் அதனுடைய முனைகள் இருக்குது. அது வந்து ஆய அச்சுக்களை வந்து தொடுற மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் அச்சோட முனையிலிருந்து 0.3 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோடைய பியோடைய நியமப்பாதை அதாவது சென்டர் பாயிண்ட்டோடைய புள்ளி கேட்டிருக்காங்க. இது வந்து நீள்வட்டம் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு மையத்தொலை தகவு வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள். இப்போது ஒரு சுவர் மேலே பார்த்திங்கன்னா இது நிற்க வச்சுருக்காங்களா, 90 டிகிரியில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து கோணம் வருமா, இதை வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ, இது பி. சரிங்களா? அப்போது இதுக்கான மையத்திலிருந்து நமக்கு 0.3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா. அப்போது பாருங்கள், இதிலேருந்து இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 0.3 மீட்டர் அப்படின்னும் போது இப்போ இதையும் நம்ம புள்ளியை மார்க் பண்ணணும். சென்டர் பண்ணது பி நம்ம கொடுத்துருக்காங்க. பி அப்படின்னா மொத்தமாக 1.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. இந்த 1.2 மீட்டர்லேருந்து இந்த 0.3 கழிச்சாங்க நமக்கு வந்து 0.9 கிடைக்குமா. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 0.9 மீட்டர். மொத்தமாக 1.2, அதில் 0.3 தான் அவளே கொடுத்துட்டாங்க. அப்போ 1.2லேருந்து 0.3 கழிச்சா நமக்கு வரது வந்து 0.9 இதனுடைய நீளம். சரிங்களா? அதே போல் இங்கேயும் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இங்கேயும் செங்கோண முக்கோணம் இருக்குது. அப்போ இந்த இடத்துலையும் ஒரு தீட்டா வரும்போது இதை நம்ம வந்து இப்போ இது ஏ பின்னு எடுத்தோமா. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இது சி, இது டி அப்படின்னு எடுப்போம். இது பார்த்திங்கன்னா ஒய் அச்சுக்கு நேராக கடத்தினால இதை வந்து இந்த ஒய் எடுப்போம். இது எக்ஸ் அச்சுக்கு இருந்தால் இது எக்ஸு. சரிங்களா? அப்போ இதை வச்சு பிக்கான புள்ளி மார்க் பண்ணும்போது எக்ஸு கம்மா ஒய்னு வருமா, எக்ஸ் கம்மா ஒய். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 2 முக்கோணம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா பிபிசி ஒன்று. அதே போல் மொத்தமாக பார்த்திங்கன்னா இங்கே சென்டர் பண்ண வந்து ஓ எடுத்துருக்கோமா. அப்போ நீங்கள் ஓபிஏன்னு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சேம் வந்து டிபிஏ அப்படின்னு இந்த முக்கோணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு முக்கோணம், இந்த ஒரு முக்கோணம் அப்படின்னு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் பாருங்கள், செங்கோண முக்கோணம், முக்கோணம். இப்போமே இந்த கோணம் பாயிண்ட் வந்து சென்டரில் வர மாதிரி எடுத்து எழுதணும். அப்போது செங்கோணம் பிபிசியில், பிபிசியில். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் பி. அப்போது இதுக்கு பற்றி நம்ம வந்து காஸ் தீட்டா எடுக்கலாமா. இப்போ காஸ் தீட்டான்னும் போது நமக்கு தெரியும் 1/sin தீட்டா அப்படின்னும் போது நமக்கு அடுத்துள்ள பக்கம் கர்ணம்னு வருமா. அப்போது தீட்டாவுக்கு எதிரில் இருக்கிறது வந்து இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். சரிங்களா? அப்போ அடுத்துள்ள பக்கம் என்னவாக இருக்கும், எக்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ எக்ஸு கர்ணம் பார்த்திங்கன்னா நமக்கு 0.9. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அடுத்துள்ள பக்கம்னா என்ன, சியும் பி அடுத்துள்ள பக்கமா, சிபி கர்ணம் பார்த்திங்கன்னா என்ன, பியும் பியும், பிபி. சிபி என்ன எக்ஸு, பிபி பார்த்திங்கன்னா 0.9. சரிங்களா? இது காஸ் தீட்டாவுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இந்த செங்கோண முக்கோணம் பார்த்திங்கன்னா டிஏபியா, டிஏபி
ஏபி. இது காசு எடுத்தோமா, இதுக்கு சைன். சரிங்களா, சைன் தீட்டா நம்ம வந்து 1/cos தீட்டாவா. இதுக்கு வந்து எதிர்பக்கம் டிவைட் பை கர்ணமா. இந்த கோணத்துக்கு பார்த்திங்கன்னா இது எதிர்பக்கம், இது கர்ணம், இது அடுத்துள்ள பக்கம். சரிங்களா, எதிர்பக்கம் என்ன, பியும் டியும் எதிர்பக்கமா, அப்போ பிடி டிவைட் பை கர்ணம் என்ன, ஏவும் பியுமா, ஏபி ஈக்குவல் பியும் டியும் என்ன, ஒய்யா, இப்போ ஒய் டிவைட் பை ஏவும் பியும் பார்த்திங்கன்னா ஏபி 0.3. இது சைன் தீட்டாவுக்கான ஆன்சர். நமக்கு ஃபார்முலா தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1. ஏன் நமக்கு நீள்வட்டம் கொடுத்துட்டாங்க, நீள்வட்டம் நமக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. ஸோ இந்த ஃபார்முலா படி நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1 எடுத்திருக்கோம். சரிங்களா, இந்த இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறத நம்ம கொண்டு வந்த அந்த ஃபார்மை. அப்போ இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் தீட்டாவுக்கு வந்து எக்ஸ்டி டிவைட் பை 0.9, காஸ் ஸ்கொயர்னும் போது ஸ்கொயர் போட்டுக்கலாம், ப்ளஸ் சைனுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய் டிவைட் பை 0.3, இது சைன் தீட்டாவுக்கு. ஆனால் அங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஈக்குவல் 1. ஸ்கொயர் பிரித்து கொடுக்கலாமா, பிரித்து தரும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 0.9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 0.3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 1. இந்த ஃபார்முக்கு இது கொண்டு வந்துட்டோமா. therefore அப்போது நெட் அச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, அப்போ நெட் அச்சு எக்ஸ் அச்சு உடைய நீள்வட்டம் ஆகும். ப்ரூவ் பண்ணியாச்சா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மையத்தொலைத்தகவு கேட்டிருக்காங்களா. மையத்தொலைத்தகவு, மையத்தொலைத்தகவுன்னும் போது நமக்கு தெரியும் ஈன்னு எடுப்போம். இப்போ இ ஈக்குவல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்துருக்கேன் 1 - பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். சரிங்களா, இப்போ ஃபார்முலா படி இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். இப்போ எடுத்துங்க அப்ளை பண்ணிக்கலாமா. அப்ளை பண்ணும்போது √1 - பி ஸ்கொயர் என்ன 0.3 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் என்ன 0.9 ஏ ஸ்கொயர். சரிங்களா, ஈக்குவல் √1 இப்போ 0.3 ஸ்கொயர், அப்போ 0.3 இன்ட்டு 0.3 வருமா. பெருக்குமா 3 9, இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம் போது 2 ஸ்தானம் புள்ளி வச்சிங்கன்னா நமக்கு 0.09 வருமா. 0.09 டிவைட் பை அதே போல் பாருங்கள் 0.9 2 டைம் பெருக்கணும். 0.9 இன்ட்டு 0.9 9 81, இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம் தெளிவு புள்ளி வச்சுன்னா நமக்கு 0.81 வருமா. சரிங்களா, இப்போது இதை நாம் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ 1 இன்ட்டு 0.81 பெருக்கலாமா. பெருக்கணும் பார்த்திங்கன்னா 1 இது பெருக்கினாலுமே அதே நம்பர் தான் கிடைக்கும். அதே போல் இதுக்கு எதுவுமே இல்லைனா 1க்கு தான் அர்த்தம். 1.09 வரும். 1.08னா 8 அதே தான் வரும். சரிங்களா, இப்போ எடுத்து எழுதும்போது பாருங்கள், இப்போ 0.81 - 0.9 இப்போ கழிக்கலாமா, மைனஸில் இருக்கிறதுனால. இப்போ 0.81 0.09 1ல் 9 போகாது, பக்கம் கடை வாங்கும்போது இங்கே 7 ஆகும், இங்கே 11 ஆகுமா. 11 இங்கே 9 இருக்குது, கழிச்சா 2, இங்கே 0 இங்கே 7, இப்போ கழிக்கும்போது 2 7 தான் வரும். 0.0 இப்போ கழிச்சிங்கன்னா நமக்கு 0.72 வருமா. டிவைட் பை 0.81. இது காமனாக இப்போ 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், காமனாக மேலேயும் கீழே வந்து 100ஆல் பெருக்கலாமா, இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக. சரிங்களா, இப்போ 100ஆல் பெருக்கும் போது
நமக்கு பார்த்திங்கன்னா 7200 வரும். அதாவது 7200 இங்கே பாயிண்ட் வரும். ஆனால் அங்கே வந்து 2 தள்ளி புள்ளி வச்சுக்கணும். 2 ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு இங்கே வரும் பாயிண்ட்டு. அப்போது இங்கே 72 மட்டும் வரும். ரூட் ஆஃப் 72 டிவைட் பை 2 ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கும்போது 2 ரிமூவ் ஆயிரும். 81 மட்டும் வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்குமே ரூட் போடலாமா? ரூட் போடாமல் பார்த்தீங்கன்னா 72 ரூட் 72 தனித்தனியாக பிரித்து எழுதும் போது ரூட் 81 வருமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு 72க்கு ரூட் போடலாமா? ஃபஸ்ட்டு 2 போடலாம். 3 2 6 மீதி 1 6 12. அடுத்து பாருங்கள், 2 1 2 மீதி 1 8 2 16. அடுத்து பாருங்கள் 18 2 போடும்போது 9 2 18. இது 3 போடலாம். 3 3 9. அடுத்து 1 3 போட்டாச்சா? அடுத்து பாருங்கள் 81. இதை நம்ம 9 போட்டுக்கலாம். 9 9 81 9 9. சரிங்களா? இப்போ ரூட்டில் போடும்போது என்னது 2 × 2 × 2 × 3 × 3 டிவைட் பை ரூட் ஆஃப் 9 × 9. 2 டேர்மாக கதை வெளியே எடுக்கலாமா? இந்த 2 டேர்மும் எடுக்கும்போது நமக்கு வெளியே என்ன வரும்? 2 × 3 வருமா? இந்த ரூட்குள்ளே இந்த 2 மட்டும் தான் இருக்கும். டிவைட் பை வெளியே எடுத்தாங்க நமக்கு வந்து 9ல் ஒரு 9 மட்டும் வருமா? 2 3 பெருக்கணும் நமக்கு வந்து 6 வருமா? 6 ரூட் ஆஃப் 2 டிவைட் பை 9. இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட அடுத்த ஸ்டெப்பாக இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே 6 இருக்குது 9 இருக்குது. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படுமா? அப்போது 2 3 6 3 3 9. அப்போது 2 × ரூட் 2 டிவைட் பை 3. அப்போ நமக்கு தேவையான மையத்தொலைத்தொகை பார்த்திங்கன்னா 2 × ரூட் 2 டிவைட் பை 3. சரிங்களா?